ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப்பில் சாதாரணமாக ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எந்தெந்த வழிகளில் ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் யூடியூபையே ஒரு அதாவது ஃபுல் டைம் ஜாப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, எந்தெந்த வழிகளில் ஒரு சேனல் மூலமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப்பை மட்டும் தொழிலாக நம்பி அதை ஒரு வேலையாக நம்பி அதன் மூலமாக வருமானம் பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் யூடியூப்பை பற்றி நம்பி இறங்கலாம். அதாவது ஒரு சேனல் வச்சு இதை மட்டுமே வருமானமாக வச்சு இறங்கலாம். நார்மலாக ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு சேனல், நல்ல வியூஸ் போயிட்டுருக்க ஒரு சேனல் நார்மலாக சம்பாதிக்கலாம். ஒரு 25,000 35,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமாக எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க வழிகளை தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். யூடியூப் டிப்ஸ் தான் முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன வழிகள்? ஆட்சன்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறது ஒன்று. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே அது ஒன்று தான், ஆட்சன்ஸ் மூலமாக. ஏன்னா விளம்பரங்கள் வரும். ஸ்கிப்பபிள் ஆடு, நான் ஸ்கிப்பபிள் ஆடு, டிஸ்பிளே ஆடு, பம்பர் ஆடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஆட்சன்ஸ்லேயே விளம்பரங்கள்லேயே இவ்வளவு இது இருக்குது. ஸோ ஆட்சன்ஸ் மூலமாக சம்பாதிக்கலாம் யூடியூப்பில். ஒன்று, இதுக்கு தேவை நிறைய பேர்லாம் தேவையில்லை. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். ரெண்டாவது, ஸ்பான்சர்ஷிப். வெளியில் உள்ள ஸ்பான்சர்ஷிப் விளம்பரங்கள். ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ப்ளூ சட்டை அந்த சேனல்ல எல்லாம், தமிழ் டாக்கிஸ் சேனல்ல எல்லாம் வருது இல்லை, டை அடிச்சுக்கோங்க, தலைக்கு என்ன தடவுங்க, அப்படி அந்த மாதிரி வெளியிலேருந்து விளம்பரங்களை வாங்கி நம்ம சேனல்களில் ஒளிபரப்புறது மூலமாக அதில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரும் மாதத்துக்கு. ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ரிவ்யூ சேனல்லாம் ஹோட்டலுங்களில் போய் ரிவ்யூ பண்ணுறது. ஒரு ஹோட்டலுக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேனலாக இருந்தால் 4000 6000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹோட்டலை ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சேனல், நல்ல வியூஸ் எல்லாம் போகிற சேனலாக இருந்தால் 10,000 15,000 வரைக்கும் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஹோட்டலோட தரத்தை பொறுத்து. 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி, இல்லை சாதாரண ஹோட்டல் இந்த மாதிரி. ஸோ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இர்ஃபான் நியூஸ் சொல்லலாம். அவங்கெல்லாம் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்ணுறாங்கல்ல. எல்லா வீடியோக்கள்லையும் காசு வாங்கிட்டு அவங்க பண்ணுறதில்ல, ஒரு சில வீடியோக்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்களில் காசு வாங்கிட்டு, ஹோட்டல்னு மட்டும் இல்லை, ஷாப்பிங் மாலு, ஷாப்பிங் சென்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல, ஒரு கம்பெனி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஸ்பான்சர் வாங்கி விளம்பரங்கள், இது மூலமா மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வரும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் இருக்குல்ல, நிறைய யூடியூபர்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ற கேமரா, அப்புறம் ட்ரைபேடு, கிம்பலு, ஹெட்ஃபோனு, மைக்கு, இதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த யூடியூபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை போகும். ரொம்ப அதாவது குறைஞ்சபட்சமாக 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது. சிம்பிளாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதன் மூலமாக மாத வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு ஒரு சில இதுக்காக, அதாவது 100 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் அவங்க ஸ்பான்சர்ஷிப் மாதிரி பண்ணலாம் சூப்பர் சாட் மூலமாக. சூப்பர் ஸ்டிக்கரு பர்ச்சேஸ் பண்ணுறது, சூப்பர் அந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதன் மூலமாக சூப்பர் சாட் மூலமாக மாதத்துக்கு ஒரு வருமானம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சேனலோட மெம்பர் ஆகிறது, குறிப்பிட்ட தொகையை கட்டி பிரத்யேக வீடியோக்களையோ பிரத்யேகமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் அது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இதன் மூலமாக 200 ரூபாயிலேருந்து 29 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு மெம்பர்ஷிப்புக்கு. இதன் மூலமாக யூடியூப்பில் ஒரு மாதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்களில், ஒவ்வொரு ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன்லாம் வரும். உங்களுடைய பொருட்களை, நீங்கள் டிசைன் பண்ண பொருட்களை விற்கிறது. அதாவது இந்த தலவாணி, கப்பு, டீ கப்பு, டிஷர்ட்டு, உங்கள் சேனலோட லோகோ போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? மெர்ச்சன்டைஸ். இதன் மூலமாகவும் யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெய்டு வீடியோஸ். உங்கள் வீடியோவை பெய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணையிலே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பெய்டு வீடியோவா இல்லை பெய்டு இல்லாத வீடியோவான்னு சொல்லி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணையிலே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடியோவை பெய்ட் பண்ணி பார்க்குறது, அது பெய்டு வீடியோஸ்.
அதன் மூலமாகவும் யூடியூப்ல சம்பாதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங். இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. க்ரௌட் ஃபண்டிங் மூலமாகவும் யூடியூப்ல சம்பாதிக்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ. ஒரு ப்ராடக்ட், அதாவது 5000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். ஃபேம் பீட் மாதிரி ஒரு சில நெட்வொர்க் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஃபேம் பீட் மாதிரி ஒரு மொபைலை வாங்கி ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தருவாங்க அவங்களே. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம். ஃப்ரீயா ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் பொருட்களையும் தருவாங்க, ஒரு சில நேரத்தில் ரிட்டனும் அனுப்பணும். அதற்கான பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதன் மூலமாகவும் யூடியூப்ல சம்பாதிக்கலாம். ஃபேம் பீட்லாம் நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு 5000 சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களுக்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரமோஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் விற்கிறது. ஒரு பியூட்டி சம்பந்தமான அழகு சாதன பொருட்களையோ, இல்லை வீட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் தயாரிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் விற்றுக்கலாம். இது யூடியூப் வழியா. இதன் மூலமாகவும் வருமானம் சம்பாதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டேப், கம்யூனிட்டி டேப். ஸ்டோரி டேப்லையும் விளம்பரங்களை போட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கலாம். மற்றவர்களோட விளம்பரங்களை, கம்யூனிட்டி டேப்லையும் மற்றவர்களோட விளம்பரங்களை போட்டு அதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மூலமாக சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு சேனலை வச்சு முழுமையாக யூடியூப்பை நம்பி மட்டும் இறங்கலாமா அப்படின்னு. தாராளமாக இறங்கலாம். ஆனால் இது அத்தனையும் இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்னங்க, உங்களுடைய வெப்சைட்டை வந்து ப்ரமோஷன் பண்ணலாம். இதில் உங்களுடைய யூடியூப்ல உங்களுடைய வெப்சைட் லிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதையும் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா வெப்சைட்லேருந்து விளம்பரங்கள் வர்றது மூலமாக அதன் மூலமாகவும் இன்கம் எல்லாம் வரும். ஸோ ஏகப்பட்ட வழிகள் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப்ல. ஒரே ஒரு சேனல் மட்டும் இருந்தாலே போதும். இதில் எத்தனை பேர் எந்தெந்த விஷயங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. ஓகே, நீங்கள் எந்த விஷயம் மூலமாக யூடியூப்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.